பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளின் வசனத்தின்படி யாரெல்லாம் ஆண்டவரை நீங்கள் நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ, தேவன் நிச்சயமாய் நாம் நம்புவதை காட்டிலும், நாம் அவரை விசுவாசிப்பதை காட்டிலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. எனவே கர்த்தர் நல்லவர். முதலாவது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்தது முதல் இறக்கும் வரை கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பூமியிலே வாழ்கிற கடின பாதையாக இருக்கட்டும், உபத்திரவத்தின் பாதையாக இருக்கட்டும், சந்தோஷத்தின் பாதையாக இருக்கட்டும், எந்த நேரமும் எப்போதும் இயேசு எனக்கு ஒத்தாசை, கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும், அழுகையின் பள்ளத்தாக்கிலே, உபத்திரவத்தின் குகையிலே நீங்கள் சிக்குண்டாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு வருகிற பிரச்சனைகள் என்னை மேற்கொள்வதற்கோ அல்லது என்னை அழிப்பதற்கோ அல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று நாம் துதிக்க வேண்டும். வாய்களை திறந்து கர்த்தர் நல்லவர். மனிதர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, பூமியில் பணம் காசு இருந்தால் தான் சிலர் என்னுடைய கடவுள் நல்லவர் என்று சொல்வார். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம், பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, நன்மைகள் வந்தாலும் சரி, தீமைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் வாய்களை திறந்து துதிக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுது நாம் ருசித்து பார்க்க முடியும் என்றால், பிரச்சனைகள் சமயத்தில் தான். பிரச்சனையே இல்லை என்றால் கர்த்தர் எப்படி நல்லவராயிருக்கிறார் என்பது நமக்கு அறிய முடியாது. எனவே பல பிரச்சனை உபத்திரத்தில் போகும்பொழுது தான் கர்த்தர் எப்படி நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், எப்படியாக அவர் போஷிக்கிறார், எப்படியாக நம்மை பாதுகாக்கிறார் என்பது நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்களினால் அதை காண முடியும், விசுவாசிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே முதலாவது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டு நாள் என்பது பிரச்சனையின் நாள், உபத்திரத்தின் நாள், வழி தெரியாத தடுமாறுகிற சமயம், யாரிடம் உதவி கேட்பது என்ற ஒரு அங்கலாய்ப்பின் நேரம். அந்த நேரத்திலும் கர்த்தர் எனக்கு அரணான கோட்டை என்று தாவீது சொல்லுகிறார். இங்கே நாகமும் சொல்லுகிறார். எனவே இக்கட்டு நாள் என்பது உங்களுக்கு தெரியும். இக்கட்டு நாள் என்பது எந்த உதவியற்ற நேரம், உதவியற்ற சமயம், எந்த ஒரு மனிதராலும் உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நாளிலே கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அரணான கோட்டை, அரண் என்பது அதுக்குள்ள பாதுகாப்பு இருக்கும். அந்த அரணான கோட்டை ஆண்டவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எனவே இக்கட்டு நாள் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேடி செல்ல வேண்டும். பல மனிதர்களை தேடினாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய அரணுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும், பாதுகாப்பிற்குள்ளாக செல்ல வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படும். ஆண்டவரை தேடுவது மட்டுமல்ல, அவரை நம்ப வேண்டும். அவரை நம்புவதுதான் நம்முடைய முதல் காரியம். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் வழி நடத்துதலை உணர வேண்டும். ஆண்டவர் எப்படியாக உங்களை உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்முடைய தேவன் யார், அவர் நல்லவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு புகலிடம், ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, நாம் நம்பிக்கையிலே அவரிடம் இருக்க வேண்டும். நம்பிக்கையின் நிமித்தமாக ஆண்டவரோடு பழக வேண்டுமா, நம்பிக்கையின் நிமித்தமாக அவரை தேட வேண்டும், நம்பிக்கையின் நிமித்தமாக அவரை நாம் போற்றி துதிக்க வேண்டும், அவரே தெய்வம் என்று நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே 3 காரியங்கள் நம்முடைய
வாழ்க்கையிலே இன்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர். நான் அழுதாலும் நல்லவர், நான் சிரித்தாலும் நல்லவர், நான் வேதனைப்பட்டாலும் நல்லவர், எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்றாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை உள் மனதின் ஆழ் மனதிலிருந்து அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக, இக்கட்டு நாளிலே எல்லாரும் தூற்றுவார்கள், எல்லாரும் உங்களை கைவிட்டது போல காணப்படும். வழியே தெரியாத ஒரு நிலைமை இருக்கலாம், இருளான ஒரு பாதையிலே இருக்கலாம், யாராவது எனக்கு கை கொடுத்து உதவார்களா என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே நான் உனக்கு அரணான கோட்டையாய் இருப்பேன், இருந்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, என்ன இக்கட்டு வந்தாலும் சரி, இந்த இக்கட்டு என்பது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வியாதியாக இருக்கலாம், மரணப்படுக்கையாக இருக்கலாம், அல்லது டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலை இருக்கலாம், அல்லது உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன், நீ கவலைப்படாது. யார் கைவிட்டாலும் கைவிடவில்லை என்றாலும் நான் உன்னோடு இருந்து நான் உன்னை நடத்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிற அருமையான தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிரியமானவர்களே. கடைசியாக என்ன சொல்லுகிறார்? எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்னை நம்பு என்று சொல்லுகிறார். என்னை நம்பி வா, என்னை நம்பி வாழ். இந்த பூமியில் உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்பாதே, உன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ள விரும்பாதே. பாவத்தினால் கெடுத்து கொள்வது அநேக மரணத்தினால் மரணத்தை தேடுகிறார்கள். வாழ பிடிக்கவில்லை என்று இந்த காலத்திலே அநேகர் மரணத்தை தேடுகிறார்கள். அப்படியாக நீ வாழ வேண்டாம். நீ என்னை நம்பி வா, என்னை நம்பி இந்த உலகத்திலே வாழ், என்னை நம்பி இந்த உலகத்திலே நீ ஜெயமெடு என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே எதற்கும் நாம் நம்புவோம். ஒரு வியாபாரத்தை தொடங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வேலைக்கு போனால் வீட்டுக்கு திரும்பி போவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்புவதற்கு மனம் வரவில்லை பிரியமானவர்களே. இதுதான் சத்ருவின் சதி திட்டம். எனவே இன்று முதல் கர்த்தரை நம்புவதிலே உங்களை பழகுவித்து கொள்ளுங்கள், உங்களை பழகுவீங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்வார், இந்த பிரச்சனையிலே என்னை விடுவிப்பார், அடுத்த படிக்கு கர்த்தர் என்னை முன்னேற்றுவதற்கு உதவி செய்வார் என்று கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பாய் அவர்தான் இருப்பார். அவரை நம்பி வருகிறவரை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார் என்பதுதான் இந்த வசனம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் அழுகையின் பள்ளத்தாக்காக இருக்கட்டும், அல்லது உங்களை சோதனைக்கு நேரமாக இருக்கட்டும், எல்லா சமயங்களிலும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. தேவனை அறியாமல் சோதனை வரவில்லை, தேவனை அறியாமல் சத்ரு வரவில்லை, தேவனை அறியாமல் எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதோ கெட்டதோ அது எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பார்வை அறியாமல், தேவனுடைய கண்களுக்கு புலப்படாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. எனவே தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கர்த்தர் நீ நல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுவீராக. சத்ருவின் எல்லா சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தின் வார்த்தையின் அக்கினினால் சுட்டெரித்து போடுவீராக. எல்லா எரிகோ கோட்டைகளும் இடிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் இவர்களுக்கு ஆண்டவரே மதிலை போன்று எழும்பி நிற்கிறதோ, ஹல்லேலூயா, எந்தெந்த பிரச்சனைகள் ஒரு பெரிய எரிகோவை போன்று நின்று கொண்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினால. கடன் என்கிற ஒரு எரிகோ மதில், வியாதி என்கிற ஒரு எரிகோ மதில், மரணப்படுகை என்ற ஒரு எரிகோ மதில் இயேசுவின் நாமத்தினாலே இன்று இடிந்து விழுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய பிள்ளைகள் ருசித்து பார்க்க கிருபையை தாரும் ஆண்டவர். சமாதானம் தாரும், சந்தோஷத்தை தாரும்.
ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை மற்றும் ஊழியங்களில், வியாபாரங்களில் கர்த்தருடைய காருண்யம், கிருபை, தயவு இருப்பதாக நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.